ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நாம இன்னைக்கு மூவி ரிவ்யூவில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன தமிழ் படம். படத்தோட நேம் ஜே பேபி. இது ஒரு ட்ராமா மூவி. இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி சினிமா ரசிகன் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மூவி ரிவ்யூ இல்லாமல் வெரைட்டி ஆஃப் கண்டென்ட்டில் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். அதெல்லாம் என்னோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஒரு பார்வை, சஜஸ்டட் மூவிஸ், ஓல்ட் இஸ் கோல்ட், இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் கண்டென்ட்டில் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். அதெல்லாம் போய் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடயே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட சின்ன ஹெல்ப்பாக இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சின்ன ஷேரும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டோரி சென்னையில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. லுலு சபா மாறன் ஒரு பெயிண்டரு, அப்புறம் தினேஷ் ஷேர் ஆட்டோ ஓட்டுற டிரைவர். இவங்க ரெண்டு பேருக்கும் சடனாக போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு கால் வருது. இன்ஸ்பெக்டர் உடனே ஸ்டேஷன் வர சொன்னார் அப்படின்னு சொல்லி கால் பண்ணுறாங்க. உடனே ரெண்டு பேரும் அவங்க பார்க்குற வேலையை விட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. அங்கே போய் அவங்க ரெண்டு பேரோட ஆட்டிடியூடை பார்க்குறப்பே நமக்கு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறது இல்லை, ஏதோ பிரச்சனையில் இருக்காங்கன்னு தெரிய வரும். இதே தான் இன்ஸ்பெக்டரும் ஃபீல் ஆவார். அவங்க முன்னாடி போய் நிற்கிறப்ப அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் உங்கள் அம்மா எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டாக நீங்கள் எப்போ பார்த்தீங்க அப்படின்லாம் சொல்லி கேட்பாரு. இவங்க ரெண்டு பேருக்கும் கரெக்டான பதில் இருக்காது. நெக்ஸ்ட் அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட தங்கச்சிங்களுக்கு ஃபோன் பண்ணி அம்மா வந்தாங்களான்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் அம்மா அங்கே வரல அப்படின்னு சொல்லி தங்கச்சிங்க சொல்லுவாங்க. ரெண்டு பேரும் லைட்டாக பதட்டமாவாங்க. உடனே இன்ஸ்பெக்டர் கோவமாக பேச ஆரம்பிப்பார். உங்கள் அம்மா எங்கே இருக்காங்க தெரியுமா? கொல்கத்தாவில் இருக்காங்க. அங்கே தமிழ் தெரிஞ்ச மூர்த்தின்னு ஒருத்தவர் உங்கள் அம்மாவை சேஃபாக போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க வச்சுருக்காரு. நீங்கள் ரெண்டு பேரும் நைட்டே உடனடியாக கிளம்புறீங்க, கிளம்பி போய் உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் மிரட்டி அனுப்புவார். அந்த அம்மா தான் ஜே பேபிங்கிற ஊர்வசி. அவங்களுக்கு 5 பிள்ளைங்க. அதில் 2 பொம்பளை பிள்ளைங்க, 3 பசங்க. 3 பசங்களில் 2 பசங்க தான் மாறனும் தினேஷும். போலீஸ் இன்ஸ்பெக்டர் மிரட்டி விட்டதுனால ரெண்டு பேரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டு ஃபேமிலியாக ஒன்றாகி எல்லோரும் பொதுவாக காசை கலெக்ட் பண்ணிவிட்டு நைட்டு ட்ரெயின்லேயே தினேஷும் மாறனும் கொல்கத்தாவுக்கு கிளம்புறாங்க. கொல்கத்தாவுக்கு போய் சேர்றாங்க. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற விஷயங்கள் என்னென்ன, கொல்கத்தா போனவங்க அவங்க அம்மா பத்திரமா கூப்பிட்டு வந்தாங்களா இல்லையா, ஜே பேபி யார், எதனால் கொல்கத்தா போனாங்க, அப்புறம் தினேஷுக்கும் மாறனுக்கும் இடையில இருக்க என்ன பிரச்சனை, இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு ஆன்சர் சொல்கிற படம் தான் ஜே பேபி. ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் பற்றி பார்ப்போம். பாசிட்டிவ்ஸ் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு டீட்டெயில்ஸ் சொல்ல மறந்துட்டேன். அது என்னென்னா, இந்த படத்தோட ஸ்டோரி ரியல் லைஃப்பில் நடந்த இன்சிடென்ட்ஸை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஸ்டோரி. ஃபஸ்ட்டு பாசிட்டிவ்னு எனக்கு பட்டது படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபார்மன்ஸ். எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. குறிப்பிட்டு சொல்லலாம், ஃபஸ்ட்டு ஊர்வசி அவங்கள சொல்லலாம். அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அவங்க மட்டும் இல்லாமல் அட்டகத்தி தினேஷ், லொல்லு சபா மாறன், அப்புறம் அவங்களுக்கு பிள்ளைங்களாம் நடித்தவங்க எல்லாருமே அந்தந்த கேரக்டராகவே வாழ்ந்துருக்காங்கன்னு சொல்லலாம். இன்னொன்று குறிப்பிட்டு சொல்லணுன்னா, ரியல் லைஃப்பில் மூர்த்தின்னு ஒரு கேரக்டர் அந்த அம்மாவுக்கு உதவி இருப்பாங்க. அவரே தான் ஜே பேபிங்கிற ஊர்வசிக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இந்த படத்துலையும் நடிச்சிருக்காரு. உண்மையிலே அவரோட ஃபஸ்ட்டு படங்கிறத நம்மளால் நம்பவே முடியாது. சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம் அவரும். இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸுங்கிற வகையில் இந்த படத்துக்கு எல்லாருமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ் எனக்கு பட்டது படத்தோட ஃபஸ்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே, அப்புறம் மாறன் அங்கங்கே டைமிங்கில் அடிக்கிற காமெடிஸ். ஃபஸ்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா போகிற மாதிரியே இருந்துச்சு. ஒரு வகை தேடலை நோக்கி போகிறப்ப அங்கங்கே நான் லீனியரில் சில விஷயங்களை கொண்டு வந்து ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஓரளவு சுவாரஸ்யமாகவே கொண்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுக்குமே சேர்த்து லொல்லு சபா மாறனோட டைமிங்கில் வர காமெடிஸ் செம்மையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். செகண்ட் ஹாஃபில் ஒரு காமெடி எனக்கு சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. அடுத்த பாசிட்டிவ்னு எனக்கு பட்டது படத்தோட டெக்னிக்கல் விஷயங்களான பேக்ரவுண்ட் மியூசிக், ஒளிப்பதிவு. இந்த 2 விஷயங்களும் படத்தோட ஃப்ளோவுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஒளிப்பதிவுங்கிற வகையில் சூப்பராகவே எடுத்திருந்தாங்க. சென்னையில் இந்த படத்தை நடக்கிறப்ப காட்டுற மாதிரியும் சரி, கொல்கத்தாவில் அவங்க தேடிட்டு அலைஞ்சிட்டு போகிறப்பையும் சரி, ஒளிப்பதிவுங்கிற வகையில் இந்த படத்துக்கு எந்த அளவு சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்தளவு சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் படத்தோட ஃபீலை நமக்குள்ளே கொண்டு வரதுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அடுத்தது படத்தோட நெகட்டிவ்ஸ் பற்றி பார்ப்போம். படத்தில் எனக்கு நெகட்டிவ்னு பட்டது படத்தோட செகண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே, அப்புறம் படத்தோட லென்த்து. இந்த 2 விஷயங்களும் இன்டர்லிங்க் ஆயிருக்குன்னே சொல்லலாம். படத்தோட செகண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளேயில் சுற்றி ஒரே விஷயத்த சொல்லிட்டு இருக்க மாதிரி சில இடங்களில் ஃபீல் ஆனிச்சு. அது என்னன்னா, ஊர்வசியோட கேரக்டரை அவங்க சொல்ல நினைப்பாங்க, அது ஒரே கண்டென்ட்குள்ளே தான் சுற்றிட்டு இருக்கும்.
நெக்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் பேஸ் பண்ணி சில சீன்ஸ்லாம் வரும். அதை வேறு மாதிரி ஷார்ட்டாக கொண்டு வந்துட்டு சில சீன்ஸ் எல்லாம் கட் பண்ணியிருந்தா படத்தோட லென்த்தும் குறைஞ்சிருக்கும். செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்திருக்குங்கிறது என்னோட கருத்து. ஓவராலாக சொல்லணுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் சோகத்தை ரொம்ப பிழியல. அவங்களால முடிஞ்ச அளவு உண்மைக்கு நெருக்கமாக இந்த படத்தை கொண்டு போயிருக்காங்க. ஸோ பொழுது போகலைன்னா ட்ராமா பேஸ் பண்ண படங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் இந்த படத்தை ட்ரை பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.